மதிமுகவின் நிர்வாக குழு கூட உள்ள நிலையில் அக்கட்சியின் முதன்மை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து பொதுச் செயலாளர் வைகோ மகன் துரை வைகோ ராஜினாமா செய்துள்ளார். வைகோ தமது வலது கரமான மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவை கட்சி பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற துரை வைகோவின் நெருக்கடியை ஏற்க மறுத்ததால் தற்போது மதிமுக இரண்டாக பிளவுபடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வாரிசு அரசியலுக்கு எதிராக திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திமுகவில் இருந்து வெளியேறிய வைகோ மதிமுக என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு கட்டத்தில் மகன் துரை வைகோவை கட்சிக்குள் கொண்டு வந்து மதிமுகவின் முதன்மை செயலாளராக்கினார். மதிமுகவின் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருபவர் துரை வைகோ. மதிமுகவுக்குள் துரை வைகோ திணிக்கப்பட்டதற்கு எதிராக வைகோவுக்கு நெருக்கமான அனைத்து மூத்த நிர்வாகிகளும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த எதிர்ப்பை வைகோ பொருட்படுத்தாமல் இருந்ததால் அவர்கள் மதிமுகவை விட்டே பலர் வெளியேறிவிட்டனர். இந்த விவகாரத்தில் தான் மதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்து வந்த கணேசமூர்த்தி தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்பட்டது. தற்போது மதிமுகவில் மூத்த நிர்வாகி மல்லை சத்யா மட்டும்தான். அவரும் துரை வைகோவுக்கு தொடக்கம் முதலே எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். மதிமுகவை விட்டு திமுகவுக்கு தாவும் முயற்சிகளையும் மல்லை சத்யா மேற்கொண்டார். ஆனாலும் வைகோ தந்த நெருக்கடியால் மல்லை சத்யாவை திமுக சேர்த்து கொள்ளவில்லை. இந்த பின்னணியில் துரை வைகோவின் கை மதிமுகவில் ஓங்கியது. துரை வைகோவின் ஆதரவாளர்கள் மதிமுகவின் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டனர். ஆனால் ஜாதி பார்த்துதான் துரை வைகோ இத்தகைய நியமனங்களை மேற்கொள்கிறார் என்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. அண்மையில் சென்னையில் மதிமுக தொழிலாளர் முன்னணி பொதுக்குழுவில் இந்த விவகாரம் பகிரங்கமாக வெடித்தது. இதனை அடுத்து மல்லை சத்யாவை மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று துரை வைகோ ஆதரவாளர்கள் பல மாவட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றினர். இதனை கண்டித்த வைகோ மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் இத்தகைய தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடாது என எச்சரித்திருந்தார். மேலும் துரை வைகோ தரப்பின் நெருக்கடியை ஏற்க மறுத்த மல்லை சத்யாவை மதிமுக கட்சி பதவியில் இருந்து நீக்கவும் மறுத்தார். இந்நிலையில் திடீரென மதிமுகவின் முதன்மை செயலாளர் பதவியில் இருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்துள்ளார். மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் துரை வைகோ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் மதிமுக இரண்டாக உடையும் நிலை உருவாகி உள்ளது. இது தொடர்பாக துரை வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், நான் தலைமை கழக செயலாளர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் அதை சகித்து கொள்ள முடியாமல் 4 ஆண்டுகளாக கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மத்தியில் கட்சியின் முதன்மை செயலாளர் என்ற தலைமை கழக பொறுப்பில் தொடர்ந்து பணியாற்றிட என் மனம் விரும்பவில்லை. எனவே கழகத்தின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன். மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்பேன். ஆனால் அதன் பிறகு தலைமை கழகத்தின் மிக முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளும் கூட்டங்கள் ஏதிலும் கலந்து கொள்ள மாட்டேன். என்னால் இயக்கத்திற்கோ இயக்க தந்தைக்கோ எல் முனை அளவு கூட சேதாரம் வந்துவிடக் கூடாது என்றுதான் இந்த முடிவை எடுத்து இருக்கிறேன். அதே நேரத்தில் மறுமலர்ச்சி திமுகவின் முதல் தொண்டனாக இருந்து கட்சிக்காக உழைப்பேன் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி தொகுதி மக்கள் மகத்தான வெற்றி பெற செய்து தங்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்திற்கு என்னை அனுப்பி வைத்து உள்ளார்கள். அந்த மக்களுக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் கண்ணும் கருத்துமாக கடமையாற்றுவேன். எப்போதும் போல் இயக்க தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அரணாகவும் சுக துக்கங்களில் பங்கேற்கும் தோழனாகவும் இருப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக நான் மேற்கொண்ட முயற்சிகளை கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் தொடர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம் தலைவர் மனம் கலங்கி விடாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என்று இரு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்து உள்ளார். குறிப்பாக பாமகவில் தந்தை ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் ஏற்பட்ட பதவி போட்டியால் பாமக இரண்டாக உடைந்து பலவீனம் அடைந்து உள்ளது போல் மதிமுகவிலும் தந்தை வைகோ, மகன் துரை வைகோ மற்றும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா இடையே ஏற்பட்டுள்ள மோதல் போக்கால் மதிமுகவும் இரண்டாக உடைந்து பலவீனம் அடையும் நிலை உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.